வணக்கம். வணக்கம். எந்த காரணத்துக்காண்டி இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சிங்க? எங்கள் அறக்கட்டளை பேரை வந்து சவுத் வெல்ஃபேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். 2006 இந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் ஆரம்பித்தோம், ரிஜிஸ்டர் பண்ணி. அப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு டேக் கேர் வேன், ஆம்புலன்ஸ் சிஸ்டம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து டாக்ஸி எந்த ஒரு ட்ராவல் பண்ணணுன்னா யாருமே வரமாட்டாங்க. அவ்வளோ தாராவில் இருக்குது. எமர்ஜென்சிக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு 25 ரூபாய் பர் வீட்டிலேருந்து வாங்கணும். அண்ணா நகர் தாராவி கிராஸ் ரோடில். அப்படி ஒரு 300 வீட்டிலேருந்து நான் 25 ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கேன், 2006 to 2007 வரை. அப்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுக்கணும், டேக் கேர் வேன் ஆம்புலன்ஸ் சிஸ்டமில். யாருக்கு எமர்ஜென்சி அந்த வண்டியை ஃப்ரீயாக நீங்கள் கொண்டு போகலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து ஒரு 11 வருஷம் நான் வந்து இங்கே இல்லை. அப்போது வந்த போகிறோன்னா திருப்பி அந்த ட்ரஸ்ட்டை வந்து நாங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃப்ரீ ஆஃப் டயாலிசிஸ் சென்டர், பேத்தாலஜி ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இதுவரை முயற்சி நடந்துகிட்ருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து கீழே டயாலிசிஸ் சென்டருக்காக ஸ்ட்ரக்சர் ரெடி இருக்குது. ஏன்னா இது பிஎஸ்கே முத்துராமலிங்க தேவர் அவர்களும் டிஏ ஜெகதீப் சாப் அவர்களும் சேர்ந்து மனோர் ஜாசி ஃபண்டில் வந்து எங்களுக்கு 2012 கட்டி கொடுத்தாப்புல. இப்போ அதை வந்து திருப்பி நான் 1+1 பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா அரசியல் தலைவர்கிட்டும் நாங்கள் வந்து டொனேஷன் மாதிரி கேட்டு மெட்டீரியல் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அறக்கட்டளை ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து தொல்லை வந்துச்சு, இல்லாட்டி நன்மை வந்துச்சு அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கள். தொல்லைகள் என்ன சொல்ல போனால், நம்மளுக்கு வேண்டாத மக்கள் வந்து பல வகையில் நேர்முகமும் சரி பின்புகமும் சரி தொல்லைகள் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து செல்ல தான் வேணும். வாழ்க்கையில் என்ற போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். இல்லை, என்ன மாதிரி தொல்லைகள்னு விரிவாக சொன்னீங்கன்னா தொலைப்பாடு என்ன, எனக்கு வந்து இப்போ இவங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கனால் அவங்கள்ட்ட போய் நம்மளை பற்றி தேவையில்லாமல் சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாத மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் இல்லை இவ்வளோ வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கட்டி முடித்தோன்னா அந்த பேத்தாலஜிக்குள்ளது இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இந்த டயாலிசிஸ்க்குள்ளது மெஷினரிஸோ வந்து நான் உடனே வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்லா நம்ம மக்களுக்கு தாராவியில் ஏன்னா அனைத்து பேருக்கும் உதவி செய்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா நீங்கள் டயாலிசிஸ் மிஷின் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகணுன்னா அவங்க சைன் ஹாஸ்பிட்டலோ, ஜேஜே ஹாஸ்பிட்டலோ, வாடியா ஹாஸ்பிட்டலோ, இல்லை கேம் ஹாஸ்பிட்டலோ, இல்லை சோமி ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அங்கேயும் இடம் இருந்தால் தான் அவைலபிள். ஃப்ரீ ஆஃபில் எங்கேயுமே கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 2000 to 2500 வரை செலவாகும். வாரத்துக்கு வீக்லி 2 days அவங்க எங்கேருந்து வேர் பண்ணுவாங்க? இதெல்லாம் நாங்கள் மனதை நினச்சி தான் நம்ம ட்ரஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை மக்கள் இதனால் வந்து பயன்பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம ட்ரஸ்ட்டு இப்போ நாங்கள் ஆரம்பிக்க தான் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து இந்த ட்ரஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 500 குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 500 நோட் புக்கு, ஸ்டேஷ்னரி புக்கு, ட்ராயிங் காம்படிஷன். அம்பேத்கர் ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு 3 வருஷம் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நாங்கள் இப்போ எங்களோட ட்ரஸ்ட்டோட இணைஞ்சது வந்து இன்னொரு 2 ட்ரஸ்ட் உண்டு, தி பேப்பர் ஃபவுண்டேஷன் அண்ட் தி அவேக்கன் இந்தியா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன். நாங்கள் 3 ட்ரஸ்ட்டு சேர்ந்து இதில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். ஒரு சிவா என்ற பையன் வந்து அதே அண்ணா நகரில் தான் இருக்காப்புல. அவங்களுக்கு வந்து வாடியா ஹாஸ்பிட்டலில் 2 கிட்னி ஃபெயில். அண்ணா நகரில் எந்த பகுதின்னு? அண்ணா நகர், இந்த அண்ணா நகர் வந்து நேரு சால் தான், தாராவி கிராஸ் ரோடு தான். அப்போ அவங்க வந்து கிட்னி ஃபெயில் ஆகி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக இந்த சவுத் வெல்ஃபேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் இந்த பேப்பர் ஃபவுண்டேஷன் சேர்ந்து ராம்தாஸ் ஆட்டோலஜிகிட்ட வந்து லெட்டர் வாங்கி லீலாவதி ஹாஸ்பிட்டலில் நம்ம அது கொடுத்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் 20 லட்ச ரூபா செலவு வரும். ஆனால் அந்த ராம்தாஜி ஆட்டோலேயே வந்து அவங்க லெட்டர் கொடுத்து அதுக்கு வந்து நாங்கள் அலைஞ்சி எடுத்து அதை காரியத்தை வெற்றி பண்ணோம் நம்ம ட்ரஸ்ட் தரவில். இன்னொன்று வந்து நம்ம சின்ன குழந்தைக்கு வந்து 10 வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சில் ஹார்ட்டில் வந்து ஒரு ஓட்டை விழுந்துருக்கு. அந்த குழந்தை வந்து கமலநேரு நகரில் ஃபுட்பாத்தில் இருக்காங்க. கஷ்டப்பட்ட குடும்பம், அம்மா அப்பா கிடையாது, பாட்டி தாத்தா கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி ஹேண்டிகேப். அந்த பையன் தான் அந்த வண்டி தள்ளி பிச்சை எடுத்து அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தெரிஞ்சோன்னா நம்ம தி பேப்பர் ஃபவுண்டேஷன் சரி, சவுத் வெல்ஃபேர் சேரிட்டபிள் சரி, கருணா சாரும் கணேஷ் சாரும் சேர்ந்து நாங்களாம் அமிர்தா ஃபன்வானிஸ் தேவேந்திர சிஎம்மோட மனைவிட்ட ட்வீட் பண்ணி அவங்க மூலியமாக இந்த ஃபண்டு வாடியா ஹாஸ்பிட்டலில் 2 லட்ச ரூபா கேட்டாங்க. அந்த ஃபண்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதோட வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆப்ரேஷன் கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் ஆகி அதுக்கும் நான் வந்து திருப்பி சொல்லுவேன் உங்கள்கிட்ட. எதன் பொருட்டு கிட்னி டயாலிசிஸை பற்றி சிந்தனை உங்களுக்கு வந்துச்சு? நாம் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண சொல்ல என்னோட சீனியர் மேனேஜர் அவங்க வந்து சத்தீஸ்கட்டில் டிவிஷனல் மேனேஜர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி
ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாம்பேயில் வந்து என் கண்ணு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் அலைஞ்சி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி உயிரை காப்பாற்ற முடியல. ஏனென்றால் அந்த நேரம் வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியாது கிட்னி ஃபெயில் ஆகுது. லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் தெரியும் கிட்னி ஃபெயில் ஆகிட்டு இதுக்கப்புறம் கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இல்லை டயாலிசிஸ் பண்ணி தான் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு. அப்படிங்கிற போது அந்த என் கண்ணால் பார்த்த ஒரு ரொம்ப விருப்பப்பட்டமான ஆள் அவர்களாம், எனக்கு பிடிச்ச ஆள். ஏன்னா அவங்க கைகளில் நான் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் தான் நம்ம மைண்டில் உட்காந்துச்சு. இப்படிலாம் ஒரு பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் ஒரு நம்மளை மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆன உடனே அதுலேயே நம்ம வந்து உடனே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு சிந்தனை வந்துடும். ஏன்னா வாரத்துக்கு 5000 யார் செலவு பண்ணுவோம். அதனால தான் நான் எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் சிந்தனை பண்ணி நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டயாலிசிஸ் கொடுப்போம். எந்த ஒரு ரூபாவை யார்கிட்டையும் வாங்காமல் ஃப்ரீ கொடுத்து. வேறு பேத்தாலஜிங்கிறது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே தண்ணி பழக்கங்கள் இருக்கும். அவங்க லிவர் இன்ஃபெக்ஷன் ஆகும். அது தெரிஞ்சால் உடனே குணப்படுது, தெரியலன்னா உயிருக்கே ஆபத்து. லிவர் இன்ஃபெக்ஷன் ஆனால் தெரியாமல் கிட்னிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ இது பேத்தாலஜி ஃப்ரீ கொடுத்தனால அவங்க வந்து பிளட் செக் பண்ணுவாங்க. அதில் ரிசல்ட் என்ன வருதோ அதை பார்த்துட்டு அது போல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. பல உயிர் காப்பாற்றப்படலாம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்க சொல்ல வந்து யாருமே கூச்சப்படாமல் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஒரு சிந்தனை வந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு கான்செப்ட் நாங்கள் வச்சு இது வந்து ஒரு 6 மாதம் இந்த ப்ராஜெக்ட் பின்னாடி நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வரும் காலங்களில் இந்த அறக்கட்டளை வந்து எவ்வாறான செயல்பாடு மக்களுக்கு கொடுக்கும்? வருங்காலத்தில் வந்து இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டோம்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த ஒரு ரூபாயும் வாங்காமல் உதவி செய்யணும். ஒரு முழுக்க எங்களோட எண்ணங்கள். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கெட்டின பிறகு தான் நான் வந்து டயாலிசிஸ் பேத்தாலஜி மிஷினரி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் கட்டிட்டு என்னை பொறுத்தவரை ஆர்டர் பண்ணதில் எந்த மாதமோ அடுத்த மாதம் நாங்கள் கட்டி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாராவியில் 1 லட்சம் மெம்பர் நாங்கள் சேர்ப்போம். ஏன்னா அந்த 1 லட்சம் மெம்பர் சேர்த்தா தான் அந்த ட்ரஸ்ட்டை வந்து விரிவுபடுத்த முடியும், எல்லாருக்கும் சேவை செய்ய முடியும், அந்த மக்களோட வீட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு ட்ரஸ்ட்டை திறந்துட்டு வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறதோட மக்கள் என்னோட இணைஞ்சி நானும் மக்களோட இணைஞ்சி நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக நல்ல சேவைகள் செய்யலாம். அந்த மக்களை ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம ட்ரஸ்ட்டு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறான சேவைகள் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. இப்படி சேவை பண்ணிட்டு நாளைக்கு அரசியலில் குதிக்க வாய்ப்பு இருக்குதா? அரசியலில் குதிப்ப வாய்ப்பு இருக்குதா இல்லது இப்போது நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த அரசியல் கட்சி நம்ம ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுறோம் அந்த அரசியல் கட்சிக்கு நம்ம ட்ரஸ்ட் உதவி பண்ணும். அப்போ ஃப்யூச்சரில் அரசியலில் வருவேன்னு சொல்கிறீங்க? அப்படி இப்போதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சூழல் பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் இது கேள்வி? தமிழ்நாட்டில் தமிழ் தானே ஆளுவான்? இல்லை, இது வரைக்கும் ஆளலையே. இது வரைக்கும் ஆலையில் அது ஒரு நம்ம தமிழ் மக்கள் மேலே காட்ட அன்பு எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மா அவர்களோ. ஏன்னா தமிழ் மக்களுக்காக ரொம்ப செஞ்சோன்னா மக்கள் ஒரு அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தாங்க. அவங்க யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் இனி அப்படி யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மட்டும்தான் ஆளணும். ஆனால் ரஜினிகாந்த் இப்போ அரசியல் வருவேன்னு சொல்கிறாருல, வரட்டும். அவரும் தமிழ் மக்களுக்காக எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. தமிழ் அப்போ அவர் ஆளலாம். பிரச்சனை கிடையாது. ஏன்னா எந்த நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்ட மக்களும் நம்ம தமிழ் தான். இப்போதான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்னீங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா சார்? இது நான் சொல்லி நீங்கள் சொல்லி என்ன செய்ய முடியும்? நம்ம தமிழ் மக்கள் இவர் தமிழ் தான். இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ஒரு மராட்டிக்காரர், காய்கோடுன்னு அவர் சரணேமு. ஆனால் மகாராஷ்டிரக்காரன் தெரியுமா இவர் மராட்டிக்காரங்க அப்படின்னு? இல்லையே. தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டாரு நம்ம தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டலாம். இவர் நம்ம தலைவர். மக்கள் ஏற்றுக்கிட்ட போகிற நீங்கள் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது சார். உங்கள் அறக்கட்டளையில் வந்து எப்படி மக்கள் வந்து ஆன்லைன்லேயும் சரி எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க இணையறதுக்கு? நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கட்டுமான வேலை ஆரம்பிச்சோன்னா நாங்கள் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிச்சிடுவோம். ஆன்லைன்லேயும் வரும், இல்லை நேரடியாக வீட்டில் போய் நாங்கள் வந்து ஃபார்ம் கொடுப்போம். வீட்டில் வேணால் எல்லா டோர் டு டோர் சர்வீஸ் மாதிரி நான் எங்கள் அறக்கட்டளை மெம்பர்ஸோ இல்லை நானோ இல்லை வைஸ் செக்ரட்டரியோ ட்ரெஸரோ யாரும் எல்லோரும் போய் அந்த வீட்டோட மெம்பர்ஸ் பேர்லாம் வாங்கி மெம்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுவோம். ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். யாருக்காரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து நம்ம ஆன்லைனில் சேர்ந்துக்கலாம். பாகிஸ்தான் வந்து இப்போ அண்மையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தீவிரவாத தாக்கல் நடத்தினாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தீவிர தாக்கல் நடத்தினாங்கள வந்து இதில் வந்து என்ன தெரியுதுனால் பாகிஸ்தானில் வந்து ஜனநாயக நாடு கிடையாது. தீவிரவாதி கையில் நடக்க வேண்டியது இருக்குது. தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட் அதுக்கு அடிமையாகுது. நீங்கள் என்னைக்கான கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா தீவிரவாதி போய் பாகிஸ்தானில் குண்டு வெடிச்சாப்புல இல்லை அந்த அட்டாக் பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுனால் நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து நம்ம மக்களை எப்படி வாழ வைக்கணும், எப்படி முன்னேற்றம் அடையணும் தெரியுது. ஆனால் அந்த பாகிஸ்தான் வந்து அதை தோந்துட்டு இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செக் போஸ்ட்லாம் தாண்டி தானே வந்திருக்குது. செக் போஸ்ட்லாம் தாண்டி தான் வந்திருக்குன்னா
இதில் வந்து நம்ம என்ன எப்படி சொல்ல முடியும், நம்ம இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்கா, யார் இன்வால்வ் ஆகலை, இது எப்படி வந்தது. இது இன்டர்போல் அமெரிக்காக்காரங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க, இப்படி ஒரு அட்டாக் அவங்க நாட்டில் நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமும் நம்ம கவர்மெண்ட் ஏன் அலர்ட் ஆகலை, அதோட காரணம் தெரிய தட்டி நானும் எதுவும் பதில் சொல்ல முடியாது. இல்லை எலெக்ஷனுக்காண்டி இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷனுக்காக வந்து பண்ணலாம் நான் அந்த தனிப்பட்ட கருத்து எனக்கு சொல்ல முடியாது அதை. ஆனால் யார் பண்ணினாலும் சரி 44 உயிரை அந்த குடும்பத்தை நீங்கள் சீரழிச்சதுக்கு வந்து அந்த ஆண்டவர் என்னைக்கு மன்னிக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசியல் சூழலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இருக்க அரசியல் சூழ்நிலை தமிழ்நாடு பற்றி சொல்லணும்னால் மக்களுக்கு யார் செய்த இதுவரை கருணாநிதி ஐயாவோ இல்லை ஜெயலலிதா அம்மாவோ மாறி 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 தான் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன். ஐயா ஸ்டாலின் அவர்களோ திருமாவளவன் அவர்களோ இல்லை வைகோவோ இல்லை ஏடிஎம்கேல யாருமே வந்து எல்லாமே ஒரு நியூ ஜென்ரேஷன் தான். இப்போ இதில் யார் வருவா யார் வரமாட்டா எந்த ஒரு கருத்துக்கரவும் இப்போதுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நல்ல மாற்றங்கள் காணலாம். நீங்கள் பேசுகிறத பார்த்தா 2 பேரும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ் தேசிய கருத்தை சொன்ன மாதிரி இருக்குது. இல்லை அப்படி 2 பேரும் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கருணாநிதி ஐயா காலத்திலும் சரி ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி 2 பேருமே தமிழ்நாடுக்காக ரொம்ப நன்மை செஞ்சாங்க. ஆனால் இதில் வந்து இப்போ எல்லாருமே அப்படி தானே. ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா இருந்தால் எல்லா குழந்தைங்களும் சரிசமாக செய்ய முடியாது. யார் நன்மைப்பட்டாங்களோ அவங்க நன்மை சொல்லுவாங்க, யாருக்கு செய்யப்படலையோ அவங்க தப்பாக தான் சொல்லுவாங்க கருத்துக்கள். அதனால் தமிழ்நாடு வந்து வளர்ச்சியில் பின்னாடி இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் ஆல் இந்தியாவில் 29 ஸ்டேட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பின்னாடி இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வழியில் நம்ம முன்னேற்றம் காமிக்க நம்ம தமிழ்நாடு மக்கள் எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டில் நீங்கள் போங்க, எங்கேயாவது ஒரு தமிழை நீங்கள் கண்டிப்பாக காண்பிக்கலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏன் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் அதிகமான இடத்துல வந்து போட்டியிடலை, தேர்வு செய்யப்படலைன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மும்பையில் இருந்து தெரியுமா தமிழ் மக்கள் வந்து ஒரு ஒற்றுமை ரொம்ப கம்மி. 2வது வந்து இப்போ தாராவியில் எடுத்தாலும் சரி இல்லை தமிழ் மக்கள் அதிகமாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 4 தமிழர்கள் 4 கட்சியில் இருப்பாங்க. அப்போ எலெக்ஷன் ஒன்று வர சொல்ல அவங்க கட்சிக்கு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த தமிழ் ஒற்றுமை மறந்துடுவாங்க. அதே 4 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் தான் கார்பரேட்டரோ எம்எல்ஏ. இல்லை பார்த்தீங்கன்னா குஜராத்திக்காரங்கெல்லாம் அதிக பெரும்பான்மையில் வந்து கார்பரேட்டில் வந்து இருக்கிறாங்க, நம்ம எலெக்ஷனில் வந்து இருக்கிறாங்க. திருப்பி குஜராத்திக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம ஆளுகள் அந்த நிலைக்கு வர்றதுக்கே பெரிய என்ன சொல்லுவாங்க ஒரு கனவாக இருக்குது. அது குஜராத்திக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒற்றுமை பாருங்கள், அவங்க எந்த கட்சியிலும் இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்ட மக்கள் நின்னால் அந்த கட்சியை விட்டுட்டு அந்த மக்களுக்கு ஜெயிக்கிறது ஒற்றுமை ரொம்ப பாடுபடுவாங்க. அது தமிழ் மக்களில் கிடையாது. அதனால தான் நம்ம தமிழ் மக்கள் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கோம். இன்றைக்கி ஆதி காலத்திலேருந்து தமிழ் மகாராஷ்டிராவில் வந்து வரதானாவும் சரி எஸ்கே ராணுவும் சரி ரொம்ப தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம அவங்க போன போகிற அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. பொலிட்டிக்ஸ் லெவலில் சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. மேலே வந்து இருந்தாங்க நம்ம பெருமை சேர்த்த தமிழ் கேப்டன் செல்வன் அவர் மட்டும்தான் தமிழ் நம்ம எம்எல்ஏ இருக்காங்க. எஸ்கே ராணா ஒரு கார்பரேட்டராக இருந்தாங்க, பவுலின் மேரி இருந்தாங்க. இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் மனைவி முத்தாமர் அவங்க இருக்கிறாங்க. அண்ணாமலை சார் இருந்தாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க. அவ்வளோதான். மொத்தம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு டாப் லெவலில் இன்றைக்கி அப்படி யாருமே கிடையாது. அப்போ நம்ம அடிமையாக தான் அங்கே இருக்கிறோன்னு சொல்கிறீங்க? அடிமைன்னு சொல்ல முடியாது. அந்த தமிழ்ன்ற ஒற்றுமை என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கி வந்து நம்ம பாம்பேலேயும் 4 எம்எல்ஏயும் ஒரு 20 கார்பரேட்டர் கண்டிப்பாக பார்த்துடலாம். தாராவியில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து தாராவை விட்டு வெளியேறி போகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். இதை பற்றி சொல்கிற என்ன தெரியுமா, தாராவில் வந்து இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டி ரொம்ப அதிகமாகிட்டாங்க. செகண்ட் திங் வந்து எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பயம், தாராவில் இருந்தால் என் குழந்தைகள் கெட்டு போயிடும், தேவையில்லாத வழிக்கு போயிடும், அவங்க பல பிரச்சனை சந்திக்க வேண்டியது. அதனால் நம்ம குழந்தைகள் நல்லா வாழணும், அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்ல மாதிரி போகணும்னு சொல்லி வெளியே அவுட் ஆஃப் பாம்பே போய்கிட்டு இருங்க. 2வது வந்து வீடுகள் வந்து தாராவில் ரொம்ப சின்ன வீடுகள். அந்த வீட்டுக்குள்ளே வந்து குடும்பம் பெருக வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்கள். அப்போ ஒரு பெரிய வீடாக வாங்கி போனோம்னா 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கலாம். அந்த ஒரு கருத்துப்படலாம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஜாதி ரீதியாக பல கொலைகள் நடக்கப்படுது. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். சார், தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு திருத்த முடியாத ஒரு பிரச்சனைகள் பார்த்துக்காங்க. எவ்வளோ தலைவர் வந்தாங்க, எத்தனையோ பெரிய மனுஷர்களை எடுத்து சொல்லியுமே அந்த ஜாதி வன்முறைகள் நிற்கவே மாறுது. அது அந்த ஆண்டவர் தான் வழி சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனால் முடியாதது வந்து அந்த தெய்வம் தான் செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை, வருஷத்துக்கு 10 வன்முறைகள் நடக்க தான் செய்யுது. சமுதாய கொலை, ஈன கொலை. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அது என்னைக்கு புரியுமோ அன்றைக்கி தான் அந்த வன்முறை நிற்கும். ஆனால் மும்பையிலே நீங்கள் வந்து 90 ஃபீட்டில் ஒரு சமூகம், கிராஸ் ரோட்டில் ஒரு சமூகம், கல்யாணம் பிரிஞ்சு தானே இருக்கிறீங்க.
மும்பையில் வந்து கிராஸ் ரோடில் கல்யாணவாடியிலையோ 90 ஃபீட் ரோட்லையோ பிரிஞ்சு இருக்கிற காரணங்கள் பிரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 99% சமுதாய பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. குரூப் சண்டை வரும், காலேஜ் சண்டை வரும், ஏரியா சண்டை வரும், நீ பெரியவன். ஆனால் சமுதாய ரீதியில் வந்து ரொம்ப கம்மி தான் பிரச்சனைகள் பண்ணுறது.